தூக்கி வாரி போட்டுறாங்க. போய் ஏன்னா இம்பாக்ட் மேலேருந்து வந்து ஒரு ஃப்ளைட் மண்ணை இடிக்கிறப்போ பின்னாடி இருக்கிறவங்களாம் தூக்கி வாரி போட்டுறாங்க. பெல்ட் போட்டவங்களையும் பிரேசிங் பொசிஷன் ஒன்று சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் பிரேஸ் நீங்க வந்து குனிஞ்சிருக்கணும், தலையை வந்து கீழே வச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. அந்த பொசிஷன்ல இருந்தவங்க மட்டுமே வந்து கம்பேரிட்டிவ்லி பின்னாடி இருக்கிறவங்க சேஃபா இருப்பாங்க. அதுலயுமே இந்த பிரேசிங் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டேமேஜஸ் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிசர்ச்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ்ல வந்து ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. டைம்ஸ் மேகசின் இருக்கு, அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அவங்களுமே இந்த நடுவில் இருக்கிறவங்க ஒரு பின்னாடி இருக்கிறவங்க சேஃபா இருப்பாங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஓவரால் நீங்க வந்து எக்கானமிக் கிளாஸ்ல போறோம், பின்னாடி இருக்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இன்னவே அது சேஃபான சீட்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ கிராஷ்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த 11A சீட்டை வந்து இனிமேல் கஷ்டப்பட்டு புக் பண்ணணும்னு நீங்க பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏன்னா 100 வருஷ வரலாறுல 2 தடவை தான் 11A காப்பாற்றப்பட்டிருக்கு. அது மிராக்கிள் கிடையாது, அது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ். நம்ம வந்து கோஇன்சிடென்ஸை வந்து மிராக்கிள்ஸா எடுத்துக்க வேணாம். நல்ல விஷயம், இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு பதிலாக 240 பேருமே காப்பாற்றப்பட்டிருந்தா இன்னும் பயங்கரமான விஷயம். பட் அதுக்காக அதுல ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள